ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நைட் இன் தி ஏரியான்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 32 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போக வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. எதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 31 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் அந்த கதையை தெரியும். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க நம்ம கதை கொள்ள போகலாமா? இப்போ ஹீரோடைய ஸ்கூலில் பார்த்தா ஃபெஸ்டிவல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேடு கஃபேயோடைய அட்வென்ச்சர் காமிக்கிறாங்க. ஃபெஸ்டிவலில் அவங்களுக்கு தேவையான கிளப்பில் யார் வேணாலும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அது வகையில் அந்த மேடு கஃபேல பார்த்தா நம்ம நானும் இருக்கேன், பார்க்க பயங்கரமா இருக்கேன். நான் தான் மேனேஜர் கோட்டா. கண்டிப்பா நீங்க எல்லாரும் உள்ள போயிட்டு உட்காருங்க சார். உங்களுக்காக சர்வ் பண்ண நிறைய மேடு உள்ள காத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள போன நிறைய பொண்ணுங்களாம் மேடு காஸ்டியூம் போட்டு நிறைய பேருக்கு தேவையான விஷயங்களை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கான். ஏய் இது என்னடா பண்ணி கொடுத்துருக்க? கஸ்டமர் வேற கேட்டுறா. என்னப்பா பண்றது, அதிகமா இதே போட்டுட்டேன். எல்லா இடத்துல போய் கொடுங்க, எல்லாம் குடிப்பானுங்க. உங்க அழகை பார்க்க தான் வந்திருக்காங்க. எல்லாம் கூட்டியன்னு பார்த்தா சூனியக்காரனுடைய காஸ்டியூம் போட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் அதுக்கப்புறம் பார்த்தா தனக்கு தேவையான கிளப்ல போயிட்டு சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ வேலை பார்க்குற இடத்துல திடீர்னு பார்த்தா நம்ம மேவும் வந்திருக்கான். எப்படா இருக்கான்ற மாதிரி. அதுக்கப்புறம் குறுக்கால பார்த்தா நானும் வர. ஏய் பார்த்து வர மாட்டியா? சாரி என்ன மன்னிச்சிருமே. ஏய் நானா நீயா? என்ன இது அவுட்ஃபிட் ஏன் பிடிக்கலையா உனக்கு? இல்ல ரொம்ப நல்லா இருக்கு, நீ ரொம்ப கியூட்டா இருக்க, உன்ன மாதிரி இருக்கு இல்லையே அப்படி அவன் ஒரு பக்கம் கடுப்பா வரான். இன்னொரு பக்கம் நம்ம அரக்கியும் மோக்கவும் பார்த்தா காமெடி கிளப் பண்ணிட்டு இருக்கானே. அதுக்கப்புறம் நம்ம மேக்கும் பார்த்தா மேடு காஸ்டியூம் போட்டு இருக்கேன். கோட்டா கிட்ட ஹீரோ வந்துட்டு இவள் கேடா போட்டு கொடுத்த. ஏய் விட்றா நமக்கு அதிகமா கஸ்டமர் வருவாங்கடா, போங்க வெளியே போயிட்டு வரவே எங்க கஸ்டமர்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி அவ போக. டெஃபினெட்லி விச்சு நான் தோத்து போக மாட்டேன், உனக்கு டஃப் கொடுக்குறேன் இல்லையா பாரு. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற போல நானும் என்னடா வெளியே கூட்டுன்ற மாதிரி பார்க்க அவளே பார்த்து சாக்காவா. ஏன்னா அவ்வளோ பேர் வந்திருப்பானுங்க நம்ம மேவை பார்க்க. ஏன்னா ஃபேமஸான ஒரு ஜாப்பனீஸ் சாக்கர் கிளப்பை சேர்ந்தவன். என்னடாங்க அவ்வளோ கூட்டமா இருக்குன்ற மாதிரி நம்ம பசங்களும் பார்க்க. பொண்ணுங்களை அவனை பார்க்க வைக்கப்பட்டு இருக்க. மேவை பார்த்து கலக்கிட்டு இருக்க, வசூல் வாரி போட்டுட்டு இருக்கா. கோட்டாவும் இதுதான் நம்ம பொண்ணுன்றது, நல்லா வசூல் பண்ணு, ஜாலியாக என்ஜாய் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் பார்த்து காட்சி போட்டு விட்டுருக்காங்க. ஏப்பா எனக்கு ஏமா போட்டிருக்கீங்க? அப்புறம் பார்த்து எல்லாருக்கும் போட்டு விட்டு அழகு பார்த்துட்டு இருக்கு. எல்லாம் கொடூரமா பாக்குறானுங்க. சாரிப்பா மேனேஜரா, ஏன்னா அதான் நம்ம பசங்க நம்ம காஸ்டியூம் போட்டா பெருமை தானே. நீ மட்டும் என்னடா கோட் சூட்ல இருக்க. ஆனா அப்புறம் பார்த்து கௌரவம் பக்கம் வேற லெவலா இருக்கான். கோட் அழகா இருக்கான்ல. ஆமாமா சரி வேலையா பாருங்க, போயிட்டு கஸ்டமர் இருக்கானா. அதுக்கப்புறம் பார்த்தா பசங்க நிறைய பேர் வர. அவனுக்கு கிட்ட போயிட்டு ஒருத்தன் பார்த்தா ஆர்டர் கேட்க, இன்னொருத்தன் பார்த்தா ஐஸ்கிரீம் இந்த அப்படின்ற மாதிரி கொடுக்க. நம்ம ஆளுங்க வேணும்னே அந்த மாதிரி கேட்கறானுங்க. இப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்திருக்கேன். ஏய் கக்கீரோ என்னடா இது கோலம், வேற வழியிலடா வேலை பார்க்குது இப்படி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கௌரவம் அவளை கிளாஸ் பண்ணி போக. இப்படினோ டேய் யாரோ அந்த பொண்ணு பயங்கரமா இருக்கா. டே அது காரோடா தெரியலையா? இவனோ என்ன ஆச்சுற மாதிரி பார்க்க வானவில் கத்துதான். அதுக்கப்புறம் ஓட ரெஸ்ட் போயிட்டு வரேன். டே ஓடா அக்கீச்சு என்னடாச்சு? உண்மையாடா உன்னுடைய உதவி எனக்கு தேவைடா. என்னது தியேட்டர் கிளப்ல நீ ஃபுல் ஆக்கணுமா? ஆமாண்டா. டேய் என் சிச்சுவேஷன் இந்த இதுல மோசமா இருக்கு, இதுல நான் எப்பறம் உனக்கு உதவி பண்ணுது? டேய் மார்னிங்ல என்டையர் கிளப்ல நிறைய பேர் ஃபால்ஸ்ல குளிச்சதுனால ஃபீவர்ல படுத்து கிடக்குறாங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டுருக்கிறேன். உன்ன நம்பி தானே இருக்கேன். ஒத்தால என்னால சமாளிக்க முடியலடா. நடிக்காதடா, அவன் நிறைய உழைச்ச மாதிரி. என்ன மன்னிச்சிரு. டே ஓடா இன்னைக்கு விளையாடவும் போக மாட்டேன். டேய் தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுவாடா ப்ளீஸ்ரா அப்படின்னு காலில் விழுந்து கேட்கறான். அதுக்கப்புறம் அவன் கேட்டதுன்னு பேர்ல ஓட தன்னுடைய நண்பர்களை கிட்ட வந்து கேட்கறான். ஏய் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, என்ன சொல்ற சாவமரம் எப்படா பண்ணுவேன்? இல்லப்பா என்னால முடியாதுன்ற மாதிரி சாவமரம் சொல்ல. ஆனா ஓட வந்து இவங்க உதவி பண்ணதுனால சரி அவங்கள விட அவங்க வரலன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது, நான் உனக்கு உதவி பண்றவான்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஓட மட்டும் போறான். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் தடுக்க. ஆனா ஓடவும் இல்லடா நீங்க உதவி பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஆனா நான் இவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். ஹீரோ இதை புரிஞ்சுக்கினேன். டேய் நான் உனக்கு உதவி பண்ண சொல்ல. டேய் என்னடா பேசுற? ஓடா கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்ணடா, உன் நண்பன் தானே அவன். ஆமா வேற வழியில நாங்களும் பண்றோம். சரி ஓகே வேற வழி இல்லன்ற மாதிரி அதுக்கப்புறம் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கோட்டாவும் கோரவும் மட்டும் இதுல நிக்க வச்சிட்டான். தியேட்டர் கிளப்ல என்ன பெருசா பண்ண போறோம்? ரோமியோ ஜூலியட் கதை தான், ஃபேமஸான ஷேக்ஸ்பியரோட கதைடா அது. தெரியும்பா ஈனவோ எங்க பாடுறா. எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. ஜூலியன் அப்படி இல்லைன்னா ரோமியோ, இவங்க ரெண்டு பேர் கேரக்டர்ல ஓட எந்த கேரக்டர் போட்டாலும் நல்லா தான் இருப்பான். பேசாம பொண்ணு கேரக்டர் போட்டுறவனுங்க. ரியலான ஆக்டர் இருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஆனா ஓடா வந்து டேரக்டராலாம் வேலைக்கு ஆகாது. என் பொண்ணு கஷ்டம் போட்டு அதிகப்பட சொல்றீங்களா? சரி யாருன்றது இந்த குச்சியை வச்சு எடுத்து சூஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பிளான் போட்டு எடுக்க இப்போ நம்ம ஹீரோவை மாட்ட வச்சுங்க. ஐசாவா தான் ரோமியோ. என்னால ப்ளே பண்ண முடியாது வேற வழியில. அதுக்கப்புறம் வந்து அராக்கி வாயை கொடுக்குறான். வந்து கவலைப்படாதீங்கடா, உங்களுக்கு உதவி பண்ண வந்துட்டு நான் இந்த கதையை கொண்டு போறேன்ற மாதிரி சொல்ல. அப்புறம் ஓடவும் என் காஸ்டியூம் நீ போட்டுக்க அப்பதான் உனக்கு தெரியுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பொம்பளை வேச போட்டு கூட எல்லாரும் பார்த்து சரியாங்க தொப்ப வச்ச பொம்பளைன்னு. அதுக்கப்புறம் டேரக்டர் வேலையை ஓடவும் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல எல்லாருக்குமே அவங்க கொடுக்குற கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டா படிக்க சொல்லலாம் ஸ்கிரிப்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆளுங்க அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து விளையாட ஆரம்பிக்க. ஒவ்வொன்று வடிக்க அவன் கடுப்பாவறான். டே வடிக்காதீங்க எல்லாரும் ரொம்ப காஸ்ட்லிடான்ற மாதிரி சொல்ல எடுத்து ஏட குழம்பு பண்ணிட்டு இருக்கேன். கடுப்பாவறான் அந்த பையன். அதுக்கப்புறம் பார்த்தா தியேட்டர்ஸ்ல நிறைய கூட்டமும் வரேன். ஹீரோ என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்திருக்காங்கப்பா விட்டு கொடுத்துறாதீங்க. இப்போ வரப்போற நாடகம் ரோமியோ ஜூலியட் ஓடியது. அதுக்கப்புறம் ஹீரோவும் போக தள்ளி விட்டுறான். ஏன்டா தள்ளி விடுறீங்க? டேய் அவரம் வீடா பக்காவா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவை கொடுத்த டைலாக் எல்லாமே பிரமாதம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த நாடகத்தை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையில நல்லாவும் இருக்கும், காமெடியாவும் இருக்கும். என்ன பக்கம் கிளப்ல இந்த இடத்துல பார்த்து எல்லாரும் சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பக்கம் அதுல பார்த்தா நல்லாவும் நடிச்சிட்டு இருக்கானுங்க ஒவ்வொருத்தரும். அதுக்கப்புறம் அந்த நாடகம் பார்த்தா ரொம்ப சூப்பரா போகுது. நம்ம ஹீரோ சொல்ல வேண்டிய டைலாக் மறக்க ஓட உன பக்கம் உதவி பண்ண. இருந்தாலுமே அவன் அதை சரியா சொல்லி ஆரம்பிக்க. இருந்தாலுமே அது காமெடி போய் முடியும். மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா பாக்குறாங்க. இதுல முக்கியமா கோச்சு காண்டவும் ஏய் படுவாதீங்களா, இன்னும் நாசம் பண்ணிருக்கீங்க ஷேக்ஸ்பியர் நாடகத்தை அப்படின்ற மாதிரி கடுப்பா வர்றாரு. பார்த்தா
டக்கேஜி வந்து மியூசிக் போறதுல காமெடி தனமா பண்ணிக்கிறான். நான் பாக்குறேன்ற மாதிரி அதுக்கப்புறம் மியூசிக் மாத்திரம். அதுக்கப்புறமா ரொம்பவும் சவுண்ட் அதிகமா கேட்டதுனால சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. அந்த சண்டையில பார்த்தா நம்ம குதிரையா நடிச்ச நம்ம ஃப்ரெண்டுக்கும் தலைமலை அடிக்க அவன் பயங்கர. இன்னொரு பக்கம் பார்த்தா இடமே இடிஞ்சு விட ஆரம்பிக்குது. எல்லாம் நாசமா போச்சுன்ற மாதிரி பார்க்க ஸ்கிரீனை மூடுறானுங்க. அதுக்கப்புறம் மோக்கம் சரியான சமயத்துல அந்த கமெண்ட் கொடுக்குற பையன் கிட்ட போயிட்டு கொஞ்சம் நீ பேசினா நல்லா இருக்கும்டா, எங்களுக்காக கொஞ்சம் டைம் மட்டும் சேர்க்கறது கூட. சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து இரவு எடுத்துட்டு வந்து என்ன அடிச்சிருந்த மாதிரி பார்க்க அந்த பையன் விட்டு கொடுத்துட்டான். அட எல்லாம் முடிச்சதுப்பா வேஸ்ட் தான். அடுத்து என்ன பண்ண போறோம் ஓடா, நீ நம்பிக்கை வச்சு பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா மோக்கம் மட்டும் கொஞ்சம் சமாளிக்கிறான். அடி வாங்கி சேர்த்த மாதிரி கமெண்ட் கொடுக்குறவங்க சிறப்பாகவே டைமிங் கொடுத்து மக்களை நிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ பிரிஞ்சு இருந்ததுனால அராக்கி வந்து ஜூலியட்டோட கேரக்டர்ல ஏதோ ஒரு போஷன் வாங்கி குடிக்கிறன்ற பேர்ல அப்படி சூசைட் பண்ணி இறந்துருவான். ஹீரோ அதுக்கப்புறம் போயிட்டு அவனை பார்த்து அழுதுட்டு இருக்க. உன்னால முடியும்டா ரோமியோ விட்டாத அப்படின்ற மாதிரி மக்களும் அதுக்கப்புறம் ஆர்வாரம் பண்றாங்க. என்னடா பார்த்தா ஹீரோவால அவனை தூக்க முடியுது, அதுக்காக தான் ஆர்வாரம் கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ விட்டு கொடுக்காம அவனையும் தூக்கிடுவான். ஆனா இடுப்பெலும்பு உடஞ்சிரும் பாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோட்டை வேலை செய்யற இடத்துல மேடி எல்லாத்தையும் வேலை வாங்கிட்ட பயங்கரமா சோறு தண்ணி இல்லாம அவன் மட்டும் தனியா கொஞ்சம் துணுங்குற. அதுக்கப்புறம் மேனேஜர் என்னையா பண்ற மாதிரி வந்து பார்க்க இவன் மட்டும் தனியா சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் கடுப்பாயிட்டு வந்துங்க. ஆச்சு சொல்லிவிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த இடத்த விட்டு கிளம்பி இப்ப நம்ம கீழே என்ன சின்ன மாதிரி வந்து பாக்குறாங்க. நானும் அவன் மேவும் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நிமிஷமே திரும்பி நாடகத்தை ஆரம்பிக்க. அதுல நம்ம ஹீரோ பார்த்தா அப்படியே மயங்கி இருக்க மாதிரியும் அந்த இடத்துல ரோமியோ அவன் கேரக்டர் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஜூலியட்டோட கேரக்டர்ல பார்த்தா மேவும் கண்காணி அழுதுட்டு இருக்கான். அப்புறமா பார்த்தது தெரியுது அது வந்து நம்ம ஹீரோ கிடையாது, அது நானா. அவங்க ரெண்டு பேரும் அதை சரியா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை சிறப்பா முடிக்கிறாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து. எல்லாரும் அழுவது மட்டும் இல்லாம ரொம்ப கிளாப்ஸ் அந்த குவியுது. ஓடா நல்லா முடிஞ்சதாடா, கண்டிப்பா நல்லா முடிஞ்சது எப்பா, நல்ல வேலையா ஒரு சிறப்பான வேலையை முடிச்சிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுல. ஓடதுக்கப்புறம் எல்லாருக்கும் நன்றி சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியா இருக்காங்க. நானா பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிருந்தாலே கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அதுவே எனக்கு போதும். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.